दर्शन दान புடிமா ஆட புடிமா ஆட காட்டு. அவன் ஜல்லிக்கட்டு பாக்குறான். அங்க ஒரு மாடு இருக்கு, பயங்கரமா இருக்கு மாடு. அதான் மாடு கிடையாது, ஜல்லிக்கட்டு. ஏன் உனக்கு எது பிடிக்கும்? உனக்கு ஆடு பிடிக்குமா ஜல்லிக்கட்டு பிடிக்குமா? அது ஜல்லிக்கட்டு வேண்டாம். ஏமா ஜல்லிக்கட்டு வேணாம்? ஏன் ஜல்லிக்கட்டு வேணாம்? இப்ப இது குட்டியா இருக்குல்ல. ஆடா ஆடு அங்க வருங்க. ஆடு சத்தம் நீ கொடு, எனக்கு கொடு. கீழே விட்டுரும். எல்லாம் அண்ணே அண்ணி தம்பி எல்லாரும் நெத்திக்கு எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. வந்து இன்னைக்கு ஸ்டே தானே, பார்ட் 2ல நீங்க ஸ்டே. நீ இங்க வா இங்க வா இங்க வா. அண்ணன்ட்ட காட்டணுமா? அண்ணே தம்பி தம்பி ராமி இருடா போடாத. ஆட தம்பி உன்ட ஆட காட்டணுமா? ஏதோ பண்ணல. கீழே விடு, ஓடி நரல கீழே விடு. ஓடி ஓடு ஓடு ஓடு. ஓடல. அவன் எப்படி ஓடவே ஆகுது. ஏய் தல 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 விடு விடு. நல்லா இருக்கு அது ஆடு, நல்லா அப்படியே மெத்த மாதிரி புஷு புஷு. அடி பாவம். அது ஓடிச்சு தரிசா, பிடிக்க முடியாது. நைட்டு 11 மணி. 11 மணிலாம் இல்ல, 10:30. 10:30 11 மணிக்கு அரை மணி நேரம் கூட. இவ்வளோ நேரம் நல்லா வெளியில எல்லாம் நான் அண்ணே அண்ணி அருள் தம்பி மயில வந்து தூங்கிட்டான். ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு எல்லா கதையும் பேசி விளாண்டுட்டு இவனுக்கு தூக்கம் வந்தனால இப்பதான் டக்குன்னு நான் பைக் எடுத்து கார் எடுத்துட்டு தூங்க வைக்கிறதுக்காண்டி வந்து தூங்க மாட்டேங்கிறான் பாருங்க. இவனை பாருங்க என்ன மொழி முடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. எங்க போகணும்னு கேட்டா அக்காவை பார்க்க போகணுமா? இப்போ அவனுக்கு அக்காவை பார்க்க போகணும். சரி போகும், அங்கதான் போறோம், அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே ட்ரெயின் ரோடுடா, ட்ரெயின் வர போகுது தரிசா. சரிப்பா வேணாப்பா, சரிப்பா காலைல தர்ஷன கிளம்புறோம். காலைல வந்து ஊருக்கு கிளம்புறோம். ஸோ கிளம்பிட்டோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:45. நம்ம வந்து கிளம்பிட்டோம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கொடைக்கானல் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம், எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அக்காவும் மச்சானும் தூங்கிட்டு இருக்காங்க, தச்சுக்குட்டியுமே தூங்கிட்டு இருக்கான். கடைசியில் போகும்போது அவனை எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இங்கே பாருங்கள் பிம்பிள்ஸ் வந்துச்சு கரெக்டாக போட்டு வைக்கிற இடத்துல. சரி அதோட ட்ராவல் பண்ணால் மோஸ்ட்லி வரும் எனக்கு. சரி இன்றைக்கி வந்து கொடைக்கானல் தான் போகிறோம், ஜாலி. ஸோ யார் யாரெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா? லட்சுமி வரேன். ஸோ நம்ம கிளம்பியாச்சு, கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காரு, தெரிய மாட்டான், இருட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. லட்சு மட்டும் உள்ளே போய் சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஒருத்தவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது யார் வீடு? நியூ கப்புள்ஸ், நியூ மேரிட் கப்புள்ஸ், நியூ இன்ஸ்ட்ரக்டட் கப்புள்ஸ். ஹனிமூன் போறோம், செகண்ட் ஹனிமூன். செகண்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹனிமூன், நமக்கு பல ஹனிமூன் ஆயிடுச்சு. எஸ், ஹனிமூன் என்னன்னே தெரியாம சொல்றியடா அப்படின்னு நினைப்பீங்க. சும்மா சொல்லி கேட்டீங்க. ஊர் போனால அது ஒரு ஹனிமூன் தான். எங்களுக்கு 60 வயசுல போனாலுமே எங்களுக்கு அந்த ஹனிமூன் தான். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மதுரை போகிறோம். மதுரையில் ஒருத்தர் 2 பேரை பிக்கப் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஆமாம். என்னடா நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, தெரியல மூஞ்சி பேசு. என்னடா ராம் யோகா வரலையா அப்படின்னு. தம்பிக்கு ஸ்கூல் இருக்கனால ஆல்ரெடி 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். தம்பிக்கு ஸ்கூல் இருக்கனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போக முடியல, அவங்களால வர முடியல. சரி இன்னொரு நாள் எல்லோரும் ஒன்றா போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். மேபி பிறந்த நாளுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், மூணார் வர வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா நேற்று மூணார் தான் பேசிகிட்டு இருக்கும்போது நைட்டு மூணார் போகலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு. பார்ப்போம், எப்படின்னு தெரியல, பார்ப்போம். இப்போ 4 மணிக்கு பனி, அவ்வளோவா குளிரில், ஆனால் பனி ஊற்றி கிடக்கும் வண்டியில் ஃபுல்லாக.
குளிர் அந்த அளவுக்கு தெரியல. தண்ணியுமே ஜில்லா இல்லை. ஹீட்ரு போடணும்னு பார்த்தோம், பட் ஆனால் இல்லை, அந்த அளவுக்கு தண்ணி கூலிங்காக தெரியல. அதனால அப்படியே குளிச்சுட்டு பனி தான் சரியான பனி. தென்காசியில் இருந்தவங்களுக்கு எங்கே போனாலும் பனியே, குளிர் தெரியாது. மேபி கொடைக்கானல் போனால் தெரிய வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்கோ இல்லையோ, இப்போ நல்லா கூலிங்காக தான் இருக்கும். ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஸ்டோரி போடுவோம் இன்ஸ்டாகிராமில். யூடியூப்பில் நிறைய பேர் ஸ்டோரி போட சொல்கிறீங்க. யூடியூப்பில் போட்டால் பார்ப்பீங்களா என்னன்னு தெரில. மேபி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி கூட நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். நினச்சுமா? ஓகே, கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி போட ட்ரை பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போ வந்து இருட்டிலேயே காமிக்கணும். ஸோ நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரீச் ஆகிட்டு டெஸ்டினி ரீச் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள், நம்ம வெங்கடனை வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ நாள் ஆச்சுடா? 5 மாதம் ஆச்சா கல்யாணம் ஆகி? 1 வருஷம் ஆச்சா? நம்ம பார்த்து 1 வருஷம் ஆச்சு. ஸோ ஆமாம், இந்த இருக்காங்க பாருங்க வெங்கடனா, நியூ கப்பல்ஸ். எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் போகிறோம் இன்னைக்கு. கொடைக்கானல் சொல்லிட்டுமே. ஆமாம், இன்னைக்கு வெங்கடனாக்கு வந்து ஹனிமூனுக்கு போகிறோம். என்னன்னா ஆல்ரெடி போயிட்டு போயிட்டாரு. கேங்காக போனால் தான் நல்லாயிருக்கும். என்னையா ஊருக்காரன் எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டு சாப்பிட்றதுக்கு வத்தலை கொடுத்தாங்க. சாப்பிட வந்தாச்சு எல்லாருமே. டேய் வரலையே, எங்க சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கு. அபி எங்க வா சாப்பிடுவோம். மனைவிக்கு வந்து பூரி, ஏன்னா மனைவி வந்து என் மகனை வந்து தாங்கிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா தூங்குறான். ஹலோ மேடம், இந்தாங்க வத்தலை கொண்டு போய் வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு பூரி திங்காதுன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க மேடம் வந்து. சரி மேலே போயில தான் உனக்கு தெரியும், எனக்கு என்ன ஹீல்ஸ் போயிலே வாங்கி என்ன அது பொட்டு வர விழா போகுது. அங்க பரு இருக்கா? ஆமா, அதனால விழுது. வெயில்ல தெரியும்ல, வண்டி வெயில்ல டிராவல் தண்ணி செம கூலிங்கா இருக்கு இங்கேயே. வத்தலை கொண்டுலையே அப்படியா? வெளியில நல்லா இருக்கு, கூலிங்கா தான் இருக்கு. சரி சாப்பிடு, நான் போய் சாப்பிட்டு வரோம். தனியா விட்டு போறல பாப்பா. உட்காரு. தண்ணி படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? தோசையுமே 2 சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. தோசை தோசை தான், எனக்கு தோசை சொல்லியிருக்கலாம். பார்ப்போம். நல்லா இருந்துச்சு தோசை. சரி விடு, அப்புறம் இன்னொரு நாளைக்கு வரும்போது வேணா சாப்பிடுவோம். நாளைக்கு வருவோம். நாளைக்கு தான் வருவோம். போவேன். எப்படி இருந்தல, குளிர் வேற, தம்பிக்கு வேற இப்படி இருக்கேன், என்ன பண்ண போறதில்ல. ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்காங்க. ட்ரெஸ்ஸை அவுத்துட்டோம். அங்கே போய் பார்ப்போம், குளிரில் வேணா போட வாய்ப்பு இருக்கு. குளிர்னா போடும். எப்படா போடுவான்? போன வாட்டி நம்ம கொடைக்கானல் வரும்போது இப்படி தான் தூங்கினா படுத்து. சரி பார்ப்போம், எப்படின்னு போய் தான் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். எல்லா வண்டியுமே அங்கே தான் போகுது. திருநெல்வேலி. அதாவது நானும் சொல்ல வந்தேன். இப்போ தான் ஆன் பண்ணுறேன். இவர் எவ்வளோ தண்ணி கேன் வாங்கி உள்ள வச்சுருக்காங்க பார்த்தியா? ஸோ வந்து இப்போ நம்ம ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கோம். சுபாஷ் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். Do not disturb wild animals. Wild animals. குரங்கா? ஆனா மச்சா இதுல போறது வந்து இதுலயும் போனா வேற பாதை இருக்கானா? பழனி வழியா வரலாம். பழனி வேற எங்கிட்டு நமக்கு வேற பாதை வேற பாதை இங்கிட்டு மதுரையில இருந்து போற வேற பாதை இல்ல, ஒரே பாதை தான். சரி வந்து தம்பிக்கு வந்து பால் வாங்குறதுக்காக நிற்கிறோம். இது எந்த ஊருன்னு தெரில, ஆனால் கொடைக்கானல் ஹில்ஸ்க்கு மேலே தான் நிற்கிறோம் நம்ம. ஸோ சென்டர் ஃப்ரெஷ் வாங்கியிருக்கேன், தம்பிக்கு பால் வாங்கியிருக்கோம். நல்லா கூலிங்காக இருக்குங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட் அப்படியே தென்காசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் மேலே ஏறினா இன்னும் நல்லா கூலிங்காக இருக்கும். கொஞ்சம் எவ்வளோ தான் இருக்கணும்? 40 கிலோமீட்டர் இருக்குமா? 40ஆ? இவ்வளோ ஆட்ரு அம்மா. ஐயோ அடிக்க முடியல. அதான் எதுவும் பேச வேணாம் சொல்லிட்டோம்ல. கிளம்பலாம் லட்சுமா. கிளம்புடா. வண்டி நிக்காது, நடந்து வா. போட்டு இதுல விட்டு போடா. சும்மா தாண்டா இருக்கு. வரும்போது பாப்பா எப்படி கொஞ்சம் போனாடி ரிட்டர்ன் தான் பார்த்தோம்.
இங்கதான் அடுத்த வருஷத்துக்கு ஒரு 3 சென்ட்ல இடம் வாங்கி வீடு கட்டலாம். நல்ல இடத்தையும் வாங்கி போட்டுருண்டா இந்த கொடைக்கானல்ல. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாவ் சூப்பர்ல. வேற லெவல்ல இருக்கு. வேற மாதிரி நாளைக்குல லீவு நாள் இல்லாத நாளா பார்த்து வந்துருங்க. பெஸ்ட். என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லாட்டி இந்த எல்லாரும் வர்ற அன்னைக்கு வந்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ரோட்லயே தான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஒரு 10 வண்டி போயிருக்குமா மச்சான் நம்ம போனதுல? 10 வண்டி 20 வண்டி போயிருக்குமா? அவ்வளோதான் போயிருக்கும். அதான் ரூமை தேடி அணைஞ்சுக்கு இருக்கா சொல்லுங்க. இல்ல குதிரையை தேடி தான் நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப. குதிரை அவனே சும்மா இருந்தாலும் இல்லை கிளப்பி விட்டுறேன். நீங்க ரூம் நீங்க குதிரை வேணும்னா இங்க பாருங்க. ஐயோ செம்மையா இருக்குடா. அங்கதான்டா போறோம் தர்ஷா. அங்கதான் போறோம். எல்லார் வீட்லயும் ஹீட் இருக்கு ஒரு மேல. வந்துட்டோம். செம்மையாக இருக்குது ரூமு. வெளியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ இருக்குது. ரூம் வந்து இந்த வாட்டி சூப்பராக அமைஞ்சிருச்சு. இது ஒரு ரூமு, அங்கே ஒரு ரூம் இருக்குது. நான் உங்களுக்கு ரூம் டூர் தனியாக காட்டுறோம். இதே வீடியோவில் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். எல்லாரும் லேக்கே கிளம்பிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பனியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் பாருங்கங்க சட்டை போட மாட்டேங்குது. சட்டியோட இருக்கு அந்த குழுவில். அவனுக்கு பிடிச்சிருச்சா என்ன தெரியல. சட்டியோட இருக்கான். மறைச்சிருங்க. கண்ணாடி போட்டுக்குங்க. தர்ஷா ட்ரெஸ்ஸு போடுமா? இல்ல குதிரையில போனா ட்ரெஸ் போட்டா தான் குதிரையில போக முடியும்பா. ஆமா அடுத்து இப்போ வந்து லேக்குக்கு போறோம். அதை வந்து நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்க. இவன் ட்ரெஸ் போட்டானா போடலையான்னு சொல்லி அடுத்த வீடியோல தான் தெரியும் உங்களுக்கு. ட்ரெஸ் போடாது எங்களுக்கே குளிருது. இவன் பாருங்க எப்படி இருக்கானு. குளிர் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. சின்ன பையன் சளி பிடிச்சிருக்கும் தான். சளி பிடிச்சிருக்கு, பிடிக்காம இல்ல. பாப்போம். ஏசி காத்து வர மட்டும் கொஞ்சம் வெக்கையா இருக்கு. வெக்கையா இருக்கா? கூலிங்கா தான் இருக்கு. நீ கண்ணாடி யாருக்கு கூலிங்கா இருக்கும். ஸோ மூடி இந்த நிலையில தெரியல வெக்கையா இருக்கு.